சிலர் வந்து பைபிள் காலேஜெலாம் படிப்பாங்க, பைபிள் காலேஜெலாம் படிப்பாங்க. அப்புறம் அவங்க காணாமையே போயிடுவாங்க. நீங்கள் எங்கே போயிட்டீங்க சார்? காணாமல் போயிட்டீங்களா? எங்கேயோ போன வாரம் அதுக்கு முந்தின வாரம்லாம் காணாமல் போயிட்டீங்களா? வீடு கட்டி கொடுத்தாங்க. ஓ சரி சரி. அப்புறம் உங்கள் நண்பர்கள் யாருமே இப்போ வர்றதில்லை. ஆனால் 1 யோவான் புஸ்தகத்தில் ஒரு அருமையான ஒரு வசனத்தை யோவான் வந்து சபையாருக்கு எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்னா, என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று கேள்விப்படும் பொழுது ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் பண்ணிட்டீங்க, எனக்கு அது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவார். ஸோ நமக்கு எது மகிழ்ச்சி தருதுன்னா, நம்முடைய பிள்ளைகள் அப்பப்போ நம்மளோட கீப் இன் டச் அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்படி இருக்கும்போது அது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்குறது. சிலர் 2 நாள் வருவாங்க, சிலர் 3ஆவது நாள் காணாமல் போயிடுவாங்க. அப்படி இல்லாதபடி இன்றைக்கு என்னுடைய பழைய மாணவர்கள் பின்னால் 3 பேர் உட்காந்துருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பழைய மாணவர் அவங்க. ஸோ உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வரவேற்கிறேன். போன புதன்கிழமை அங்கே போனேன், நீங்கள் எல்லோரும் அங்கே இருக்கிறீங்களாமே அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நான் இருக்கிறப்பா அப்படின்னு சொன்னேன். சொல்லிவிட்டு அவங்களுக்கு கிளாஸ் நடத்திட்டு வந்துட்டு வச்சுருங்க. ஸோ நீங்கள் எல்லாரும் எங்களோடு இருந்து வேதத்தை நாம் ஒருமித்து கற்றுக்கொள்ள ஆண்டவர் இந்த நாட்களில் நமக்கு பாராட்டுகிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். வேதம் கிடைக்கூடாத பொல்லாத காலம் வரும் என்று பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசன வசனம் ஒன்று சொல்லுகிறது. இந்தியாவில் அப்படியெல்லாம் வராதுங்க. இந்தியாவில் அப்படியெல்லாம் வராது. இந்தியா சுதந்திர நாடு, இந்தியா சுதந்திர நாடு, யாரும் உங்காசிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் நேற்றைக்கு வரைக்கும். எப்போ வரைக்கும்? நேற்றைக்கு வரைக்கும். ஆனால் இப்போது அங்கங்கே மதமாற்ற தடை சட்டம்னு ஒரு பெரிய தடை சட்டத்தை நம்ம சங்கி சகோதரர்கள் கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு ஆதரவாக நிறைய பேர், உண்மையான என்ன இருக்குன்னு தெரியாது, மதமாற்றமா குணமாற்றமா மனமாற்றமான்னு தெரியாது. சரி, இப்போ நான் கேட்குறேன், நம்முடைய மனமாற்றமா மதமாற்றமா? மனமாற்றம் தான். யாரையுமே நம்ம வந்து என்ன செய்யறதில்ல, மதத்துக்கு மாத்துறதில்லை. இவங்களுடைய கான்செப்ட் வேறு. அதனால் இப்போது எந்த ஒரு இது வட இந்தியாவில் பைபிள் வச்சுருந்தாலே அரெஸ்ட் பண்ணுறதாக ராஜஸ்தான் ஏதோ ஒரு நேற்றைக்கு அரசல் பொருசலாக செய்தி படிச்சு. அந்த ஊரில் துப்பாக்கி வச்சுக்கலாம், லைசன்ஸ் இல்லாமல் துப்பாக்கி வச்சுக்கலாம், ஆனால் பைபிள் வைக்கக்கூடாது அப்படிங்கிற சட்டம் வந்துருச்சு. அது நம்ம ஊர்லேயும் எப்பவும் வரலாம், எப்பொழுதும் வரலாம். அது நடக்குது, அது எல்லாம் நடக்கும். ஆதரவாக இருக்கிறவங்களுக்கு தான் செய்வாங்க. அங்கேயே இப்போது ஆதியை தூக்கி பாதியில் போட்டாங்கன்னா யாரும் மாற்றிடுவாங்க. நம்ம அம்மையார் ஓட்டு திருட்டு கண்டுபிடிச்சனால இருங்க ஒரு நிமிஷம். நம்ம அம்மையார், இரும்பு அம்மையார் என்னென்ன பண்ணாங்க அந்த நாட்டில் தான். நாங்கள் இங்கே கூடலூருக்கு வந்து ஆரம்ப காலம், குன்னூர்லேருந்து எத்தனை பேர் ஞானஸ்நானம் இருக்க இங்கே வந்து நான் உங்களை கேரளாவில் கொண்டு போய் ஞானஸ்நானம் கொடுத்துட்டு வந்தேன். ஸோ அது ஒரு காலகட்டம், பயம். சிஎஸ்ஐ சபையில் கொடுக்க முடியல சார், சிஎஸ்ஐ சபையில் கொடுக்க முடியல. ஆனால் சிஎஸ்ஐ சபையில் சாதாரணமாக தெளிச்சுருவாங்கள்ல, அதுவும் கூட செய்யலை. அவங்க எங்களுக்கு முழுக்க ஞானம் வேணும்னு சிஎஸ்ஐ சபையில் கேட்டாங்க. அதனால் அவங்கள வந்து
நாங்கள் இங்கே இருக்கிறத தெரிஞ்சு கொண்டு வந்து குன்னூர்லேருந்து ஒரு 5 பேருக்கு நாங்கள் ஞானஸ்நானம் கொடுத்தேன் அந்த நாட்கள் ஆரம்ப காலங்களில். ஆனால் அதுக்கு பிறகு என்னாச்சு நமக்கு தெரியும். ஸோ வரலாறுகள் இவைகள். இப்போ நம்ம வேத வரலாறுக்கு வரும். நம்ம வேத வரலாறுக்கு வரும். வேதாகம வரலாற்றில் வேத வரலாற்று புத்தகங்களை பற்றிய ஒரு சுருக்கமான ஒரு முன்னுரை, இன்ட்ரோடக்ஷன் டு தி ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ். இன்ட்ரோடக்ஷன் டு தி ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ், வரலாற்று புத்தகத்துக்கான ஒரு சுருக்கமான ஆய்வு அல்லது ஒரு இது. இந்த பேரை யாரு தெரியல, இங்கே வச்சுருக்காங்க. சரி, அப்போது நம்ம யோசுவாவின் புஸ்தகத்திலிருந்து ஆரம்பிக்கணும். யோசுவாவின் புஸ்தகத்துக்கு ஒரு முன்னுரை, யோசுவாவின் புஸ்தகத்துக்கு ஒரு முன்னுரை. ஐயா, இன்னும் உங்கள் புக்கு வந்து சேரலை, உங்கள் புக்கு நான் வந்த உடனே உங்களுக்கு உடனே தகவல் பண்ணிடுறேன். நான் ஏற்கனவே ஒரு புத்தகம் அறிமுகப்படுத்தின நினைவு இருக்கிறதா? வேதாகமத்துக்கான ஒரு அறிமுகம், இன்ட்ரோடக்ஷன் டு த பைபிள். ஆங்கிலத்தில் இருக்குது, தமிழில் இருக்குது. ஆனால் நான் தமிழில் சமீபத்தில் போடப்பட்ட ஒரு சிறந்த ஒரு புஸ்தகத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்திட்டு போனேன். உங்களுடைய எத்தனை பேர் வாங்குறீங்கன்னு தெரியாது. சகோதரர் மாத்திரம் ஒன்று ஆர்டர் பண்ணார், அவருக்கு நானும் ஆர்டர் பண்ணிட்டேன். அது இன்னும் கையில் சேரலை. அதனுடைய உண்மை விலை 850 ரூபாய். வேதாக மாணவர்களுக்காக 800 ரூபாய்க்கு தரதாக அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இன்றைக்கி நாளைக்கு காசு கொடுத்தாலும் நான் இன்றைக்கி நாளைக்கும் உங்களுக்காக ஆர்டர் பண்ணிடுவேன். வரும்போது அந்த புத்தகம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் அந்த புத்தகத்தை அப்படி ஈடிச்சு காப்பி பண்ணி நான் சொல்கிறதில்ல. இந்த நோட்ஸில் இருந்து இது நான் பல இடங்களில் நடத்தின பாடத்தினுடைய சாராம்சத்திலிருந்து நான் சொல்கிறேன். அதனால் இந்த பாடங்களை நாம் கவனமாக கேட்போம். யோசுவா புஸ்தகத்துக்கு ஒரு முன்னுரை, யோசுவா புஸ்தகத்துக்கு ஒரு முன்னுரை. பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் இது 6வது பாடம். பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் இது 6வது புத்தகம். இதனுடைய முக்கியமான கதாபாத்திரம் யோசுவா. அவருடைய பேரை தாங்கி இருக்கிறாங்களா, அவர் சுற்றி போனால் யோசுவாவை பற்றி தான் இந்த புத்தகம் முழுக்க சொல்கிறது, யோசுவாவின் புத்தகம். ஸோ இந்த யோசுவாவுக்கு என்ன பொருள், யோசுவாங்கிற பேருக்கு பொருள் இருக்குது. பாருங்கள், இன்றைக்கி நம்ம ஊரில் பழைய நாட்களில் நான் நீலகிரியை மையப்படுத்தி சொல்கிறேன். இங்கே இருக்கிற ஆதிவாசிகள் எல்லாம் அவங்க பிள்ளைங்களுக்கு பேர் வைக்கும்போது ஒரு நோக்கத்தோடு ஒரு காரணத்தோடு வைப்பாங்க. ஆச்சுங்களா? அந்த பேருடைய விளக்கத்தை கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. ஆனால் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வெளி உலக தொடர்பெல்லாம் கிடச்சி இந்த சினிமாக்காரர் பேர்லாம் வைக்க ஆரம்பித்த பிறகு என்னென்னமோ பேர் வைக்கிறாங்க. சினிமாக்காரனுடைய என்னென்ன பேர்லாம் வைக்கிறாங்க, அதுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணுங்க, யூதர்கள் அப்படி பேர் வைக்க மாட்டாங்க. யூதர்கள் அப்படி பேர் வைக்க மாட்டாங்க. இஸ்ரவேல் மக்கள் அப்படி பேர் வைக்க மாட்டாங்க. ஃபேன்சியாக பேர் இருக்குங்கிறதுக்காக ஃபேன்சி பேர்லாம் வைக்க மாட்டாங்க. சில பேருக்குலாம் எப்படியும் பயன்படுத்தலாம், ஆனால் அதில் பொருள் இருக்கும். இப்போ யோசுவாவுடைய பேருக்கு ஒரு பொருள் இருந்தது, ஒரு பெயருக்கான ஒரு பொருள். அது என்னவா? யோசுவா என்றால் யெகோவா என் ரட்சகர். யெகோவா என் ரட்சகர், அது யெகோவா தான் என்னை ரட்சிப்பவர் என்பது அதனுடைய பொருள். இது இவருக்கு முதல்ல என்ன பேர் வச்சுருந்தாங்கன்னா ஓசியா அப்படிங்கிற பேர் வச்சுருந்தாங்க. ஒசையா பேர். எண்ணாகம் புஸ்தகம் 13வது அதிகாரம் 8வது வசனமும் 16வது வசனத்திலையும் இவருடைய பேர் ஒசியா என்று இருக்கும். ஆனால் இது மருவி, இந்த பெயர் மருவி இந்த பேர் யெசுவான்னு ஆயிடுச்சு. யோசுவாங்கிறது இல்லாமல் யெசுவான்னு ஆயிடுச்சு. இந்த யெசுவாங்கிற பேர்
திரும்ப மருவி யோசுவா என்கிற பெயராக மாறியிருக்கு. பெயர் எப்பொழுதும் மறுவும், சரிங்களா, மருவி வரும். யூத இதில் ஜீசஸ் பேர் ஒஷியானது யெஷுவான்னு ஆமாம் ஆமாம் வர்றாரு. இப்போ கூடலூருடைய ஒரிஜினல் பேர் கூடலூர் கிடையாது. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. குட்லூர் இதுக்கு பேர் கூடூர் என்கிற செட்டி பேர் இதுக்கு இருக்கு. ஒரு பேர் இருக்குது கூடூர்னா, அந்த குருவி கூடு இருக்கு இல்லையா, அந்த குருவி கூடு போல இருக்கிறதுங்கிறதுனால இந்த குறிப்பிட்ட இடத்துக்கு கூடலூர்னு வச்சுருந்தாங்க. ஆனால் மேலே ஊட்டி பகுதியிலிருந்து வர்றவங்களுக்கு இது ஒரு பள்ளத்தாக்கில் இருக்குது இந்த ஊர். நைட்டில் அப்படி வரும்போது நான் பார்த்துட்டு வந்தேன் கூடலூர் அந்த பள்ளத்தாக்கில் அழகாக வெளிச்சத்தில். 1985 வருஷம், சரி 85 73வது வருஷம் அந்த காட்சியை பார்க்குறதுக்குன்னே கழுத்தை வெளியே நீட்டிட்டு வருவோம் எல்லாரும். 70லேருந்து 73 வரைக்கும் நான் இங்கே இருந்தேன். அப்போது அதை பார்க்குறதுக்கு அந்த நடுவட்டை தாண்டினோடனே அதை கீழே ஊரை பார்க்கணுங்கிறதே எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும். அப்போ ரொம்ப வெளிச்சம் இருக்காது, அங்கே இங்கே லைட் எரியும். இப்போது நேற்றைக்கு நான் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருந்தது. அப்போது ஊர் எப்படின்னு தெரியும், கீழே இருக்கிற ஊர். அதனால் இது கீழே அந்த பள்ளத்தாக்கில் இருக்கிறதுனால இதுக்கு பேர் பள்ளத்தாக்கின் ஊர். அது படுகு மொழியில் கொடலூர்னு பேர். கொடலூர்னா கீழே பள்ளம். அந்த கொடலில் இருக்கிற ஊர் கொடலூர், அது அப்படியே மாறி மாறி கூடலூர் ஆகிடுச்சு. இப்போது நம்ம இவங்ககிட்ட யாராட்ட கேட்டிங்கன்னா, இலங்கை தமிழ் நண்பர்கள்கிட்ட யாராவது கேட்டிங்கன்னா இந்த ஊர் பேர்லாம் தெரியாது, பொருள் தெரியாது. கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு கூடுகிற இடம் கூடலூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இவங்க இப்போ தமிழ் மன்றம் எல்லாம் வச்சுருக்காங்க. என்ன சொல்கிறாங்க, கூடல் நகர். இந்த ஊருக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க, கூடல் நகர் அப்படின்னு சொல்லி, கூடல். அப்போ நம்ம ஜாகிரபி தெரியணும். ஜாகிரபி தெரியும் போது இந்த ஊருக்கு என்ன பேர் அப்படி வைக்கிறதுக்கான காரணம் இருந்தது, கூடல் நகர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா கேரளா இருக்கல, கர்நாடகா இருக்கல, தமிழ்நாடு இருக்கல. இது மொத்தமுமே ஒரே ஒரு ஊர். என்ன ஊர்? வயல்நாடு. என்ன நாடு? வயல்நாடு என்ற வயநாடு. ஆக பேர் அப்படி மாறிடும் வச்சுங்களா, அந்த வகையில். ஓகே, இந்த யோசுவாங்கிற பேர் கிரேக்க மொழியில் இயேசு என்று வரும். கிரேக்க மொழியில் இயேசு என்று வரும். அதனால தான் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார்கள். ஏனெனில் அவர் தமது ஜனத்தின் பாவத்தை நீக்கி அவளை ரட்சிப்பார் என்ற வசனத்தை நாம் வாசிக்கிறோம். கிரேக்க மொழியில் எபிரேய மொழியில் யோசுவாங்கிறது அது அப்படியே கிரேக்க மொழியில் மொழிபெயர்த்தா இயேசுன்னு வரும். இல்லை யெஷுவாவா இயேசுவா? இயேசு. யெசுவாங்கிறது எபிரேய சொல்லாடல், எபிரேய. ஆனால் இப்போ எல்லாருமே யெசுவாங்கிற வார்த்தை தான் பயன்படுத்துகிறாங்க. யோசுவாங்கிறத காட்டிலும் யெசுவாங்கிறது தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அதுக்கான இது வேண்டாம். இப்போ இந்த யோசுவா யார் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்கும்பொழுது, இந்த யோசுவா தான் மோசே முதலாக இஸ்ரவேல் நாட்டை, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நாட்டை வேவு பார்க்க அனுப்பப்பட்ட போது வேவு பார்த்து சென்ற ஒற்றர்களில் ஒருவன். 2 பேர் முக்கியமானவங்க, யோசுவா ஒன்று, காலேப் ஒன்று. மற்றவங்க எல்லாம் கலகம் பண்ணிட்டாங்க, கண்ணார பார்த்தாங்க, செய்தியை தவறாக பரப்பிட்டாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் கண்ணார பார்த்தாங்க, செய்தியை சொல்ல வேண்டிய விதத்தில் சொன்னாங்க. அதனால் இவங்க 2 பேரும் தான் என்னானாங்க, அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு உள்ளாக போனார்கள். மற்றவர்கள் ஒருவரும் உள்ளே போகவில்லை. 20 வயதுக்கு மேல் உள்ளவர்கள் எகிப்திலிருந்து விடுதலையாய் வந்தபோது விடுதலை பயணத்தில் வந்தவர்களில் ஒருவர் கூட உயிரோடு இருக்கவில்லை. 20 வயதுக்கு மேலானவர்கள்.
அப்போ 20 வயது கீழானவர்கள் எல்லாருமே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நாட்டுக்குள்ளாக வந்தார்கள். அப்போ எல்லாரும் வரும்போது அவர்களுக்கு எல்லாருக்கும் கிட்டத்தட்ட 60லிருந்து 1 வயசு வரைக்கும் இருந்திருக்கும், அல்லது ஒரு நாள் வரைக்கும் இருந்திருக்கும். ஒரு நாள் பிறந்த குழந்தையிலிருந்து 60 வயது உள்ளவங்க வரைக்கும் வந்தாங்க. அதுக்கு முந்தின வயதில் உள்ளவங்க யாரும் இருக்கலை, எக்ஸப்ட் யோசுவாவும் காலேபும் தவிர. ஆக இந்த யோசுவாவை குறித்து நாம் இன்னும் ஆழமாக படிக்க வேண்டுமானால் எண்ணாகமும் 13, 16 அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதே போல் 32வது அதிகாரம் 44வது வசனத்தையும் நெகேமியா 8:17 நாம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த புத்தகத்துக்கு கானானை வெற்றி கொள்ளுதல் என்ற ஒரு தலைப்பை நாம் சூட்டலாம். கானானை வெற்றி கொள்ளுதல், அல்லது ஒரு போரின் நூல், போரின் புத்தகம், யுத்த புத்தகம் என்று சொல்லலாம். யுத்த புத்தகம், யுத்த கால புத்தகம் கூட சொல்லலாம். நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இவரை பற்றி அறிமுகப்படுத்தும் போது என்ன சொல்லி அறிமுகப்படுத்துறாங்கன்னா, இந்த யோசுவா கர்த்தருடைய தாசனாகிய என்று அறிமுகப்படுத்தப்படுகிறார். அது மாத்திரமல்ல, இவர் கர்த்தருடைய தாசனாகிய மோசேயின் உதவியாளர் என்றும் அறிமுகப்படுத்தப்படுகிறார். கர்த்தருடைய தாசனாகிய மோசேயின் உதவியாளர் என்று அழைக்கப்படுகிறார். இந்த புத்தகம் தொடங்கும் போது எப்படி தொடங்குது? ஒரு மரண அறிவிப்போடு தொடங்குகிறது. படிங்களேன் இந்த முதல் வசனம். தேவனுடைய மனுஷனாகிய மோசே மரித்த போது அப்படின்னு தான் தொடங்கும். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி. சரி, வெரி குட். இந்த புத்தகத்தில் நீங்கள் கடைசி அதிகாரம் போங்க. கடைசி அதிகாரத்தில் கிட்டத்தட்ட அந்த கடைசி வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆரோனின் குமாரனாகிய எலியாசரும் மரணமடைந்தான். ஸோ ஒரு மரண அறிவிப்போடு தொடங்கி மரண அறிவிப்போடு முடிகிறது. அவன் குமாரனாகிய புனாதாசன் எப்ராயிமின் மலை தேசத்தில் கொடுக்கப்பட்ட மேட்டிலே அவனை அடக்கம். சரி. ஸோ ஒரு மரண அறிவிப்போடு தொடங்கி ஒரு மரண அறிவிப்போடு முடிந்தாலும் இந்த புத்தகத்தில் மரணமே இல்லை. இந்த புத்தகத்தில் ஜீவன் தான் இருக்கு. இந்த புத்தகத்தில் மரணம் இல்லை, மரணத்துக்கு பதிலாக ஜீவன் தான் உண்டு. ஆனால் தொடங்கும் போது எப்படி தொடங்குது? ஒரு மரணத்தோடு தொடங்குது, முடியும் போதும் ஒரு மரணத்தோடு முடியுது. இடையில ஒரு மரணத்தை குறித்த ஒரு பயமோ இதோ இல்லை. எல்லாரும் வெற்றி 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 என்று வெற்றியை நோக்கி போன ஒரு புத்தகமாக இந்த நூல் இருக்கிறது. இந்த புத்தகம் முழுவதும் வெற்றி பெறுவாங்க, மகிழ்ச்சி அடைவாங்க, வெற்றி பெறுவாங்க, மகிழ்ச்சி அடைவாங்க. இயற்கையவே கட்டுப்படுத்தினாங்க. இந்த புத்தகத்தில் யோசுவா இயற்கையை கட்டுப்படுத்தினார். எப்படி? சூரியனே நில். இன்னைக்கு கேள்வி, உங்களால் என்னெல்லாம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். கடுகளவு போன்ற சிறிய விசுவாசம் இருந்தால் நம்மாலும் சொல்ல முடியும். தேவைப்படும் போது நிற்கும், தேவைப்படாதபடி கர்த்தரை என்ன சொல்லப்பட்டிருக்கு? கர்த்தரை சோதியாக இருப்பாயாகன்னு இயேசுவானவருடைய அந்த சோதனை காலத்தில் உன் தேவனாய் கர்த்தரை சோதிக்காக இருப்பாயான்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த யோசுவா யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவருடைய குடும்ப பின்னணியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தாராகிய எப்ராயிம் கோத்திரத்தை சேர்ந்தவர். இது ஏற்கனவே இந்த வசனத்தை சொல்லிட்டேன். எண்ணாகமும் 13வது அதிகாரம்
18வது வசனம். இவருடைய தகப்பனாருடைய பேர் நூன். நூன் இவர் நூன் நூனின் குமாரனாகிய யோசுவா. நூனின் குமாரனாகிய யோசுவா. அதனால் அவருடைய தந்தையாருடைய பேர் நூன். நூன் என்பது இவர் இஸ்ரவேலின் முதல் போர் தளபதி. த ஃபர்ஸ்ட் இஸ்ரேல்ஸ் ஆர்மி ஜெனரல். ஒருவேளை மோசேயே அந்த நிலை கொண்டு வந்தாலும் மோசேயை விட போரை நடத்தி சென்றதில் இவருக்கு தான் முக்கிய பங்கு. அதனால இவர் முதல் தளபதி, இஸ்ரவேலுடைய முதல் தளபதி. யாத்திராகமும் 17வது அதிகாரம் 9வது வாக்கியத்தில் நாம் அதை வாசிக்கலாம். யாத்திராகமும் 17:9. இங்கே தான் இவருடைய பேரும் முதலாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யோசுவா 17 தான், யாத்திராகமும் பயண நூலில் 17வது அதிகாரம் 9வது வசனத்தில் தான் முதலாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கியோடு யுத்தம் பண்ணு. ஸோ இப்போ இவருடைய தலைமையின் கீழே, யோசுவாவுடைய தலைமையின் கீழே நாட்டினுடைய எதிரிகளை எல்லாம் வெற்றி கொள்வதற்கும் கானான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இந்த கானானை சரியான அளவுக்கு பங்கு போடவும் தேவன் யோசுவாவை தெரிந்து கொண்டார். சரி, இப்போ சில புள்ளி விவரங்களை சொல்ல விரும்புகிறேன். இந்த புள்ளி விவரங்கள் நமக்கு தெரிந்தால் நாம் வேதத்தை படிப்பதற்கு அது இன்னும் கொஞ்சம் கூட நமக்கு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் கொடுக்கும். அதனால் இந்த புள்ளி விவரங்களை தயவுசெய்து எழுதி கொள்ளுங்கள். இந்த புத்தகத்தை எப்போவுமே ஒவ்வொரு புத்தகத்துக்கும் ஒரு திறவுகோல் வசனம்னு ஒன்று வச்சுருப்பாங்க, ஒரு திறவுகோல் வாக்கியம்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அது திறவுகோல்னா அந்த முக்கியமான வசனம் அல்லது வாக்கியம் அல்லது அந்த கருத்து. ஸோ இதனுடைய முக்கியமான திறவுகோல் வார்த்தை த வேர்டு, த கீவேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. கீவேர்டுங்கிறது ரொம்ப முக்கியமானது. கீவேர்டு வந்து கைப்பற்றுதல். போய் கைப்பற்றுதல், சென்று கைப்பற்றுதல். திறவுகோல் வசனமாக 2 வசனங்களை சொல்வார்கள். திறவுகோல் வசனம் ஒன்று 1வது அதிகாரம் 8வது வாக்கியம். 1வது அதிகாரம் 8வது வாக்கியம் ரொம்ப முக்கியமான வாக்கியம். முடிஞ்சால் இந்த முதல் அதிகாரத்தில் உள்ள 8-9 வாக்கியங்களை நாம் எல்லாரும் மனப்பாடம் செய்தால் இன்னும் அது சிறப்பாக இருக்கும். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இது எழுதியிருக்கிற வேளையில் செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. சங்கீதம் 3வது சங்கீதம் மனசில் வச்சுக்கிடுங்க. இரவும் பகலும் தியானமாக இருப்பாயாக. இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அதில் இது இருப்பாயாக. அப்புறம் அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். You will be succeed. You will be prosperous. Actually prosperous என்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. prosperous என்ன? செழிப்பாய் இருப்பாயா. கர்த்தருடைய வார்த்தை யாரெல்லாம் தியானிக்கிறார்கள் இரவும் பகலும் அவர்கள் செழிப்பாய் இருப்பார்கள். பணத்தினால் அல்ல, பொருளினால் அல்ல, வாழ்க்கையை செழிப்பாக இருக்கும். ஆசீர்வாதத்தின் வாழ்க்கையாக இருக்கும். அடுத்தது நீங்கள் அந்த முதல் 8 வசனம் 9 வசனத்தை நீங்கள் படிச்சிருங்க. அது ரொம்ப சுவையாக இருக்கும். என்ன, அதை முடிஞ்ச அளவுக்கு மனப்பாடம் செய்ய உங்களை நான் ஊக்கப்படுத்துகிறேன். இதில் வந்து ஒவ்வொரு புது வருஷமும் முடிஞ்ச அளவுக்கு எப்போது எனக்கு பிரசங்கம் பண்ண வாய்ப்பு கிடைக்குமானா
புது வருஷ பிரசங்கத்தில் இந்த வாக்கியங்களை தான் நான் சொல்லுவேன். அதனால் இந்த வாக்கியங்கள் நமக்கு ஒரு புது உத்வேகத்தை கொடுக்கும். 9 வசனம் வரைக்கும் நீங்கள் படித்து பாருங்கள், முடிஞ்சால் மனப்பாடம் செய்து பாருங்கள். ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டேன், வேதவசனம் கிடைக்கக்கூடாத பஞ்சகாலம் வரும், அப்பொழுது நான் உங்களுடைய வசனத்தை இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்று சொல்லி இருதயத்தில் இருந்தால் அது இயற்கையாகவே அதை யார் முதல்ல எடுக்க முடியாது. வைத்து வைத்தேன்னா எடுக்க முடியாது. எங்கே வச்சுருப்போம்? சேஃபில் வச்சுருப்போம். பீரோவை திறந்து, பீரோவில் இருக்கிற இந்த அலமாரை திறந்து அலமாரில் உள்ள சேஃபில் வச்சுருப்போம். அதுலேருந்து யாரும் எடுக்க முடியாது. வச்சுங்களா? அது மாத்திரமல்ல, நான் நமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு பாவத்திலிருந்து நம்மை காப்பாற்றும். எல்லாவற்றுக்கும் மேலாக இது வேதவசனம் இருதயத்தில் நிறைந்திருந்தால், வேதவசனம் இருதயத்தில் நிறைந்திருந்தால் நம்முடைய வாயிலிருந்தும் அர்த்தம் வரும். வருமா வராது? இருதயத்தில் நிறைவால் வாய் பேசும். இது நம்முடைய அருள்நாதர் சொன்ன வார்த்தை. நம்முடைய அருள்நாதருடைய வார்த்தைக்கு இணையான வார்த்தை எதுவும் இல்லை. அதனால் இருதயத்தில் நிறைவு எது நிறைஞ்சிருக்கணும்? கர்த்தருடைய வார்த்தை நிறைந்திருக்க வேண்டும். அதுக்காக நீங்கள் முயற்சிக்கிறீங்க. இந்த புத்தகத்தை பற்றிய புள்ளிவிவரங்களில் இது 24 அதிகாரங்களை கொண்டது. 24 அதிகாரங்களை கொண்டது. 658 வசனங்களை இந்த புத்தகத்தில் பிரித்திருக்கிறார்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், போன வருஷம் கிளாஸில் வேதத்தை என்ன செய்திருக்காங்க? பிரிச்சிருக்காங்க. எப்போ? 1200 பிறகு, 1200ஆவது வருஷம் வரைக்கும் எங்கே முடிக்கணும் எங்கே பிடிக்கணும்னு நமக்கு தெரியாது. பத்தியாக தான் இருக்கும். வச்சுங்களா? அப்படியே வசனங்கள் தான் இருக்கும். அதை முதல்ல அதிகாரமாக பிரித்தாங்க. அப்புறமா 1300களில் வசனங்களாக பிரித்தாங்க. அந்த வரலாறை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் 24 அதிகாரங்களாக இந்த நூல் பிரிக்கப்பட்டிருக்கிறது. 658 வசனங்கள் இதில் இருக்கிறது. இதில் இன்னொரு கவனமான ஒரு வார்த்தை, 624 வசனங்கள் வெறும் வரலாற்றை உள்ளடக்கினது. ஏன்னா இதில் வரலாறு தவிர வேறு எதுவும் இல்லை. அது மாத்திரம் இல்லை, இந்த புத்தகத்தில் 42 தீர்க்க தரிசனங்கள், நிறைவேறின தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. 42 நிறைவேறின தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க பாருங்கள். டெய்க்ஸ்ங்கிறவர் இதை பற்றி ரொம்ப ஆழமாக ஆய்வு செய்திருக்கிறார். எஸ்சியன்கள் பயன்படுத்தின தோல் சுருள் பைபிள் கிடைச்சது 300-400 வருஷங்கள் ஆகுது. அந்த குறிக்குள்ள இருந்து எடுத்து அது 300-400 வருஷம் இல்லை சார். கும்ரான் குகையில் கண்டுபிடிக்கிறது தான். அது ஆக்சுவலி இப்போது நம்ம இந்தியா சுதந்திரம் கிடைச்ச அந்த காலகட்டம் தான். அப்போ இல்லை, அதுக்கு முன்னால் இருந்தே எல்லாரும் கையிலும் பைபிள் இருந்துச்சு. இல்லை, கும்ரான் குகையில் சில ஆகமங்கள் அங்கே பாதுகாப்பு வச்சுருந்தாங்க. அது அல்லாதபடி மக்களுடைய பயன்பாட்டில் நிறைய இருந்திருக்கும். முழு பழைய ஏற்பாடு தனியாகவும் புதிய ஏற்பாடு தனியாகவும் வச்சுருந்தாங்க. இந்த கும்ரான் கதை என்ன விஷயம்னா, கும்ரான் கம்யூனிட்டின்னு ஒரு கம்யூனிட்டி. அவங்க அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவரில் நமக்கு தெரிஞ்சவர் யோவான் ஸ்நானகர். சரிங்களா? இந்த யோவான் ஸ்நானகர் இந்த கும்ரான்ங்கிற அந்த கம்யூனிட்டி சேர்ந்தவர். அதாவது பிரிக்கப்பட்டவர்களாக தனியாக வாழ்ந்தாங்க. இவங்க கிட்டத்தட்ட இந்த ரோமன் கத்தோலிக்க துறவிகள் இருக்காங்களே, ரோமன் கத்தோலிக் ஃபாதர்ஸ் சொல்ல துறவிகள், ரோமன் கத்தோலிக்கில் டைசன் பிரீஸ்ட்னு தனியாக இருக்காங்க. அவங்க துறவிங்கள்னு சொல்ல முடியாது. ஆனால் எல்லாத்தையும் திறந்த ரோமன் கத்தோலிக் பிரீஸ்ட் இருக்காங்க, நம்ம சிபிஎம்மில் இருக்கிற சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் மாதிரி. ஸோ அந்த மாதிரி அவங்க எல்லாத்தையும் விட்டு அவங்க தனிமைப்படுத்தப்படுவாங்க. தங்களை தனிமைப்படுத்திக்குவாங்க. அப்படி தங்களை தாங்கள் இந்த யூத மார்க்கத்தில் இருந்தவங்க ஒரு சிலர் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தாங்க. இவங்களை எசேனியஸ் அப்படிங்கிற பேரில் அழைப்பாங்க, எசேனியஸ். ஸோ இந்த எசேனியஸ்
சங்கத்தை சேர்ந்தவர்கள் அவங்க இருக்கிறதுக்கு ஒரு 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 குகையை தேர்வு செய்திருக்காங்க அந்த நாட்களில். அந்த குகையில் போய் அவங்க இருந்தாங்க. அதில் எல்லாரும் கால் தீர்ந்துருச்சுன்னு சொல்லுவாங்களே, அந்த 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 இன அந்த அந்த இதில் இருக்கிறவங்கள இறந்து போயிடுறாங்களே. அப்புறம் அந்த தொடர்ந்து நடத்துறதுக்கு ஆள் இல்லாமல், அதை முன்னேற்றி சொல்கிறதுக்கு ஆள் இல்லாமல் எல்லாம் போயிட்டாங்க. அப்படி போகும்போது அவங்க அந்த குகையில் ரொம்ப தூரத்தில் வந்து பெரிய பெரிய ஜாடிகளில் இந்த தோல் சுருளில் எழுதி பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. ஏன்னா தோல் வந்து சீக்கிரமாக அழிஞ்சு போயிடும். அதனால் அது அழியாமல் இருக்கிறதுக்கு அந்த அப்போ தேவைப்படும் போது அந்த அந்த ஜாடியிலேருந்து எடுப்பாங்க, படிப்பாங்க, திரும்ப அது மூடி வச்சுருவாங்க. இப்போ நமக்கெல்லாம் பீரோ எல்லாம் இருக்குது. அந்த காலத்தில் பீரோ எல்லாம் கிடையாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இது பண்ணாங்க. இப்போ இதை வந்து யூதர்கள் இஸ்ரவேல் நாட்டுக்கு முழுமையாக குடியேறதுக்கு முந்தி அரேபியர்கள் அல்லது இன்றைக்கி இருக்கிற பாலஸ்தீன முகமதியர்கள் தான் இருந்தாங்க. அப்போ அந்த வகையில் ஒரு நாள் ஒரு ஆடு மேய்க்கிற பையன் ஆடு மேய்க்கிறதுக்காக போகும்போது ஒரு ஆடு எங்கேயோ அந்த சந்தில் எங்கேயோ போயிடுச்சு. அப்படி சந்தில் போகும்போது இவன் கல்லடிக்கிற அந்த ஆடை கூடுறதுக்கு அப்படி அங்கங்கே அடிக்கும்போது அவன் அந்த குகைக்குள்ளே நேராக அடிக்கலை, எங்கெங்கேயோ அடிக்கும்போது குகைக்குள்ளே ஒரு கல் நேராக போய் பட்டு நம்ம இதில் மண்பாண்டங்களில் பட்டால் எப்படி சத்தம் வரும், அந்த மாதிரி ஒரு சத்தம் வந்துருச்சு, கடகடகடகடன்னு. ஸோ இந்த பையனுக்கு அது இதாக இருந்தது. இது வரைக்கும் ஆடுங்களுக்கு கல்லடிக்கும் போது இந்த மாதிரி ஒரு சத்தம் வரலையே, இது என்னங்கிற ஒரு ஆர்வக்கோளாறு நிமித்தமாக உள்ளே போயிருக்க போட்டிருக்கு. அது ரொம்ப பாழடைஞ்சு அதெல்லாம் மூடி இருந்தது. அப்போ அங்கே போகும்போது நிறைய சட்டிகளை பார்த்துருக்கான். அவன் சொல்லாமல் கொள்ளாமல் அப்படியே வந்து நேராக வீட்டில் சொல்லியிருக்கான். வீட்டில் இருந்தவங்க அதை போய் பார்த்துருக்காங்க. நிறைய இது இருந்திருக்கு. அங்கே நிறைய வெள்ளி பொண்ணெல்லாம் இருந்திருக்கு. அந்த நாட்களில் பயன்படுத்தப்பட்ட காசுகள்லாம் இருந்திருக்கு. இவனுக்கு வேண்டிய காசை எடுத்துக்கிட்டு அவன் வந்துட்டானுங்க. அப்புறமா இந்த தகவல் அங்கே சொல்ல இந்த மாதிரி சட்டி இருக்குது, பானை இருக்குதுன்னு சொல்லவும், இப்போ நம்ம ஊரில் அப்படி தானே, இப்போ இந்த கீழடியெல்லாம் அப்படி தான் கண்டுபிடிச்சாங்க. அப்போ அந்த மாதிரி இது பண்ணும்போது இது கொஞ்சம் கொஞ்சமாக வெளி உலகத்துக்கு வரும்போது வெள்ளைக்காரனுக்கு இருக்கிற மூளை தனி மூளையில் அவன் அது என்னடா இதுன்னு பார்த்து இது பைபிளுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவன் அதை நிறையத்தை இங்கிலாந்துக்கு கொண்டு போயிட்டான் வச்சுங்களா. நிறையா இது அப்புறம் இவங்க வந்து கொஞ்சம் இதெல்லாம் வந்து அங்கே இருக்கிறவங்க கொண்டு போய் வெளியே விற்றாங்க மற்றவங்களுக்கு. அப்படியெல்லாம் விற்று இதெல்லாம் இது பண்ணுது. அதுதான் அந்த கும்ரான் வரலாறு. ஸோ அங்கே வந்து கம்யூனிட்டி வாழ்ந்தாங்கிறதுக்கான ஆதாரங்கள்லாம் இருக்குது. நேற்றுக்கு என்ன அந்த பள்ளி அப்படின்னு சொல்கிறோம்ல, நம்ம பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு சுகீசிவம் தெரியுமா? எத்தனை பேருக்கு சுகீசிவம் தெரியும்? ஒருத்தருக்கு தான் தெரியும். சுகீசிவம்னு ஒரு பேச்சாளர் ஒருத்தர் இருக்கிறார். அந்த சுகீசிவம் இந்த பள்ளியை பற்றி கொஞ்சம் வரலாறு சொல்லியிருந்தார். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பள்ளி அண்ட் ஸ்கூல் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது நான் நேற்று ஈவினிங் தான் கேட்டேன். இது எனக்கு ஏற்கனவே தெரியும், இருந்தாலும் அவர் சொல்லும்போது அது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆச்சு. பள்ளி என்றால் இப்போ நம்ம வந்து துறப்பள்ளின்னு சொல்கிறோம்ல, அந்த அர்த்தத்தில் இல்லை. துறப்பள்ளிக்கு என்ன பொருள்? துறை அள்ளி தான் துறப்பள்ளி. துறைன்னு என்ன? ஆறு. ஆற்று இடத்துல இருக்கிற அந்த அள்ளின கிராமம். அப்போது அது வந்து மருவி துறப்பள்ளி ஆயிடுச்சு. என்ன அதுபோல் இந்த இது வந்து சொல்லும்போது அந்த நாட்களில் ஜெயின துறவியர்கள் இருக்காங்க இல்லையா, ஜெயின துறவிகள் ஊர் ஊராக போகும்போது அவங்க சில இடங்களில் போய் இந்த பாறைகளில் படுக்கை மாதிரி செஞ்சு ஒரு மாதிரி குகை மாதிரி வச்சு இது பண்ணி போகிறாங்க. இந்த எல்லோரா குகைகளை பற்றி எல்லாம் படிச்சிருப்பீங்களே. எல்லோரா குகைகள்லாம் யாருது? ஜெயினர்களுடையது ஆக்சுவலி.
அந்த மாதிரி ஒரு இதில் வந்து படுக்க மாதிரி ஒரு இது பிளாட்ஃபார்ம் வச்சுருவாங்க. அந்த இடத்துல படுத்துக்குவாங்க. அப்படி படுக்கும்போது ஒரு வெள்ளை துணி போட்டுக்குவாங்க, அவ்வளோதான். மற்றபடி அவங்க உங்களுக்கு தெரியும், ஜெயினர்கள் உடம்புல உடை உடுத்த மாட்டாங்க. தெரியுமா தெரியாதா? ஜெயினர்கள், ஜெயின துறவிகள் முழு நிர்வாணமாக தான் நடந்து போவாங்க. பார்த்துருக்கீங்களா? பார்க்கல, கேள்விப்படலன்னு நினைக்கிறேன். சரி, யூடியூப்பில் பார்த்துருக்கீங்க. சரி, நான் நேரில் பார்த்துருக்கேன். குன்னூர், ஊட்டியில், குன்னூர், ஊட்டி, கர்நாடகா போன்ற பகுதிகளில் இந்த எங்கெல்லாம் இந்த மார்வாடிஸ் இருக்காங்களோ அவங்கள தேடி வருவாங்க. அப்போ அவங்க வந்து முழு நிர்வாணமாக தான் போவாங்க. இந்த பெண்கள் மாத்திரம் இந்த வெள்ளை சேலை மாத்திரம் கொடுத்துவாங்க, நம்ம இவங்க சிபிஎம்காரங்க மாதிரி. மற்றபடி ஆண்கள் முழு நிர்வாணமாக தான் நடப்பாங்க. எனவே கட் த ஸ்டோரி ஷார்ட், அவங்க வந்து அந்த நைட்டில் படுக்கிறதுக்காக அந்த ஒரு வெள்ளை துணி மூடிக்குவாங்களாம். மற்றபடி அந்த இடத்துல தான் படுத்துக்குவாங்க. அந்த படுக்கிற அந்த அந்த இது இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் பள்ளி. அதனால தான் பள்ளி அறைங்கிற வார்த்தையை தமிழில் இன்றைக்கும் நம்ம பயன்படுத்துகிறோம். பள்ளி அறை. சினிமாக்கள்லாம் இந்த வார்த்தையை நீங்கள் அடிக்கடி கேட்கலாம். மற்றபடி பொது இடங்கள்ல இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்க முடியாது. படுக்கிற இடத்துக்கு பேர் என்ன? பள்ளி அறை அப்படிங்கிற வார்த்தை. இது ஒரு இலக்கிய சொல்லாடலாக இருந்தாலும் பள்ளி அறைங்கிறது. இப்போ இந்த பள்ளிங்கிறது வந்து ஜெயின மக்களுடைய இது. இது எதுக்காக சொல்ல வந்து நான் பள்ளியை பற்றி ஸ்கூல் இப்போது இந்த பள்ளி இந்த இது அந்த கல்லில் படுக்க இடம் பண்ணுற போல் அவங்களும் படுக்க இடம் வச்சு இடம்லாம் பண்ணி அங்கங்கே தனித்தனி அறைகள் வச்சுருப்பாங்க இந்த குகையில். அதுதான் அவங்க குமரன் குகை. இன்றைக்கி அதுக்கு எல்லாம் யார் வேணும் போகலாம். யாரெல்லாம் இஸ்ரேல் நாட்டுக்கு போகிறாங்களோ அவங்க அந்த பகுதிக்கு போகலாம். யாருக்காவது எப்போ நடந்துச்சு? இது வந்து கிறிஸ்துவுக்கு முன்னாலே அந்த சிஸ்டம் இருந்திருக்கு. இல்லை, அந்த குகையை கண்டுபிடிச்சது 1940களில். சரி, எந்த வருஷம்னு எனக்கு ஞாபகத்தில் இல்லை. சுதந்திரம் பரல, இஸ்ரேல் சுதந்திரம் பரல. அப்போ இஸ்ரேல் மக்கள் வந்து அங்கே குடியேறலை. இஸ்ரேல் மக்கள் முழுமையாக குடியேறி சுதந்திரம் வாங்கினது நமக்கு சுதந்திரம் கிடைச்சாது அந்த காலகட்டம். 48 நமக்கு அந்த காலகட்டத்தில் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு இது அப்போ தான் அதை பிரித்தாங்க. அப்போ அந்த இது வந்து ஒரு சுருளில் தான் புத்தகங்களாக இருந்தது. அதுதான் அந்த இதில் நம்ம படிக்கிறோம். இப்போ இந்த இதில் வந்து தீர்க்கதரிசிகள், நிறைவேறாத தீர்க்கதரிசன வசனங்கள்னு இந்த புத்தகத்தில் எதுவுமே இல்லை. எல்லாமே நிறைவேறி இருக்கிறது என்பது நம்முடைய முக்கியமான இது. அது மாத்திரம் இல்லை, இந்த புத்தகத்தில் 21 கேள்விகள் இருக்குது. 21 கேள்விகள் இருக்கிறது. 14 டைரக்டாக கடவுளத்திலிருந்து வந்த செய்திகள். டைரக்டாக கடவுளத்திலிருந்து வந்த செய்திகள் 14 செய்திகள் உள்ளது. அதை நீங்கள் படிக்கணுன்னா நான் சொல்கிற வசனங்களை எல்லாம் குறித்து வச்சுக்கிடுங்க. 1:1, 3:7, 4:1, 4:15, 5:2, 5:14, 6:2, 7:10, 9வது அதிகாரம் 1வது வசனம், 8வது வசனம், 10வது அதிகாரம் 8வது வசனம், 11வது அதிகாரம் 6வது வசனம், 13வது அதிகாரத்தில் முதல் வசனம், 20வது அதிகாரத்தில் முதல் வசனம். இத்தனை வசனங்களையும் நேரடியாக ஆண்டவரிடத்திலிருந்து செய்திகள் வருகிறதாக அறிகிறோம். அது மாத்திரமல்ல, இந்த புத்தகத்தில் கட்டளைகள் 98 கட்டளைகள், 98 கமாண்ட்மெண்ட்ஸ், கடவுள் சொன்ன கட்டளைகள். சுமார் 44 அனுமானங்கள் உண்டு. 44 அனுமானங்கள் அல்லது ப்ரெடிக்ஷன்ஸ். 15 வாக்குத்தத்தங்கள் உண்டு. உதாரணமாக நம்ம இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் படித்தோம் இல்லையா, அது போல வாக்குத்தத்தங்கள் 15 வாக்குத்தத்தங்கள் உண்டு.
இந்த புத்தகத்தை நாம் 2 சமப்பிரிவுகளாக பிரிக்கலாம். 24 அதிகாரம் இல்லையா, அதனால் சரிசமமாக 2 பிரிவாக பிரிக்கலாம். ஒன்று முதல் 12 வசனங்கள் வரைக்கும் உள்ள ஒரு பகுதியாகும். 13வது வாக்கியம் தொடங்கி அதிகாரம் தொடங்கி 24வது அதிகாரம் வரைக்கும் உள்ள ஒரு பகுதி. முதல் பகுதியில் நாடுகளை கைப்பற்றுதல், கானான் தேசத்தை, கானான் நாட்டை போர் புரிந்து கைப்பற்றுதல், இது முதல் பகுதி. முழுக்க அங்கே யுத்தம் நடந்து இங்கே யுத்தம் நடந்து நிலவரம். அந்தந்த இடத்தை அவங்க ஜெயித்து அந்த நாடுகளை முழுவதுமாக கைப்பற்றுகிறார்கள். கைப்பற்றப்பட்ட அந்த நாட்டை இஸ்ரவேலின் 12 கோத்திரத்துக்கும் மோசே சொன்னபடி பிரித்து கொடுப்பதற்கான பகுதி தான் 13லிருந்து 24 வரைக்கும் உள்ள பகுதி. ஆக எப்படி யோசுவா இந்த நாட்டை ஒவ்வொரு கோத்திரத்துக்கென்று தனித்தனியாக பிரித்தார் என்று நாம் படிக்கிறோம். அத்தோடு கூட இந்த அதிகாரத்தில், இந்த புத்தகத்தில் முதல் அதிகாரம் முதல் 9 வசனங்கள் நாம் ஏற்கனவே பார்த்தோம். அது ஒரு இன்ட்ரோடக்ஷன், ஒரு முன்னுரை. இந்த புத்தகத்தை நாம் படிக்கும்போது இந்த புத்தகத்துக்கான ஒரு முன்னுரையை நாம் முதல் அதிகாரம் 1 முதல் 9 வரைக்கும் உள்ள வசனங்களில் வாசிக்கலாம். அப்புறம் இந்த புத்தகத்துக்கான முடிவுரையாக 24வது அதிகாரம் 29வது வாக்கியம் தொடங்கி 33வது வாக்கியம் வரைக்கும் உள்ள பகுதியை நாம் முடிவுரை வாக்கியமாக படிக்கிறோம். 24வது அதிகாரம் 29வது வசனம் தொடங்கி 33வது வசனம் வரைக்கும். இப்போ நமக்கு ஸ்கூலில் கட்டுரை எழுதுன்னு ஞாபகம் வச்சுங்க. காம்போசிஷன் எழுதுனீங்களா? யாரெல்லாம் எழுதுனீங்க? யாரெல்லாம் எழுதலை? 1 2 3 கை தாங்க பார்க்குறேன். சரி, அப்போது நமக்கு எழுதும்போது என்ன எழுதுவோம்? முதல்ல எடுத்தோடனே முன்னுரை, அப்புறம் உடல் அப்படின்னு போடுவோம் இல்லையா? முன்னுரை, உடல், சப்ஜெக்ட், இன்ட்ரோடக்ஷன், கன்க்ளூஷன், பாடி அப்படின்னு போடுவோம். சரி, இப்போது இந்த புத்தகம் இந்த பிரிவோடு மற்ற பிரிவுகள், அதாவது 10வது வசனம் தொடங்கி 1வது 10வது வசனம் தொடங்கி 24வது அதிகாரம் 28வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியை நாம் உடல் பகுதியாக எடுத்துக்கொள்கிறோம். அதை 2 பிரிவாக பிரிக்கிறோம். 2 பிரிவாக பிரிக்கும்போது முதல் பகுதி இஸ்ரவேல் நாட்டை, அதாவது அன்றைய கானான் தேசத்தை, அன்றைய கானான் நாட்டை கைப்பற்றுவதற்கு இவர்கள் செய்த ஒரே ஒரு நிமிஷம் வருதுகிறேன். ஸோ இந்த புத்தகம் யோசுவாவின் வெற்றியையும் யோசுவாவின் ஜெயத்தையும் நமக்கு சொல்லுகிறது. யோசுவாவின் அந்திம காலத்தை நமக்கு சொல்லுகிறது. அதில் கடைசியில் அவருடைய ஒரு அறிவிப்பு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த புத்தகத்தில். என்னென்னா, கர்த்தரை விசுவாசிக்கிறதுக்கு உங்களுக்கு அது கடினமாக இருக்குமானால் நீங்கள் உங்கள் விருப்பப்படி நடந்துங்க. நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேர்ப்போம். அதுதான், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேர்ப்போம். அந்த அருமையான வார்த்தைக்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும். இப்போ இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியரை பற்றி ஒரு சின்ன குறிப்பு. இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியரை பற்றி ஒரு சின்ன குறிப்பு. ஒரே ஒரு நிமிஷம் எனக்கு டைம் கொடுங்க. ஒரு மெசேஜ் மாத்திரம் பண்ணிடுறேன். இப்போ நம்ம ஆசிரியரை பற்றி பார்த்துட்ருக்கோம். தயவுசெய்து கேளுங்க. ஆசிரியர் யூதர்களுடைய பாரம்பரிய நூல்களான தல்மூத், அதை பற்றி நம்ம ஏற்கனவே போன வகுப்பில் சொல்லியிருக்கேன்.
அந்த தல்மூத்துங்கிற புத்தகத்தில் யோசுவாவின் புஸ்தகத்தை எழுதினது யோசுவா என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் இந்த யோசுவா புஸ்தகத்தை படிக்கும்போது நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, யாரோ ஒருத்தர் நேரில் பார்த்து எழுதுன மாதிரியே தெரியும். நேரில் பார்த்தவங்க எழுதுன போல தெரியுது. ஆகவே இந்த புத்தகத்தை யோசுவா தான் கண்ணார கண்டு எழுதினார் என்பதற்கான ஆதாரங்கள் இதிலிருந்து இருக்கிறது என்று நாம் அறிகிறோம். இதற்கு அடிப்படையாக 5வது அதிகாரம் 1வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் எடுத்துக்கொள்கிறார்கள். இந்த புத்தகங்களின் அடிப்படையில் இந்த வசனத்தின் அடிப்படையில் யோசுவா இந்த புத்தகத்தை எழுதியிருப்பதற்கான போதிய சான்றுகள் நமக்கு இருக்கிறது. மாத்திரமல்ல, யோசுவா 24:26 படி 24:26 படி யோசுவா தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் இந்த வார்த்தைகளை எழுதினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில தகவல்கள் தனிப்பட்ட தகவல்கள், இது இன்னொருத்தருக்கு தெரிந்திருக்கணும், தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். தெரிந்திருக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லைன்னு நினைக்கிறேன். யோசுவா 1வது அதிகாரம் 1வது வசனம், கீழ்கண்ட வசனங்கள் எழுதிக்கிறேங்க. யோசுவா 1:1, யோசுவா 3:7, யோசுவா 4:2, யோசுவா 5:2, யோசுவா 6:2, யோசுவா 7:10, யோசுவா 8:1, யோசுவா 10:8, யோசுவா 20:1. இந்த வசனங்களின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த நிகழ்வுகள், இந்த சம்பவங்கள் யோசுவாவுக்கு மட்டுமே தெரிந்திருக்கக்கூடும். ஆனால் இந்த புத்தகத்தை நாம் இன்றைய கணக்குப்படி சுயசரிதமாக நாம் எடுத்துக்கொள்கிறோம். இப்போ வாழ்க்கை வரலாறு நூல்கள் பற்றி எழுதும்போது யாரோ ஒருவர் இன்னொருவருடைய வாழ்க்கையை எழுதுவது, உதாரணமாக நான் ஒருவருடைய வாழ்க்கையை எழுதுவது போல, நீங்கள் ஒருவருடைய வாழ்க்கையை எழுதுவது போல. ஆனால் நம்மை குறித்து நாமே எழுதுகிற புத்தகங்கள் இருக்கு இல்லையா, அவைகள் என்னவா சொல்லப்படுகிறது? சுய வரலாறு, தன் வரலாறு என்று அழைக்கப்படுகிறது. சுய வரலாறு என்று சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இந்த புஸ்தகத்தில் அடிக்கடி பயன்படுத்தப்படுகிற சில சொல்லாடல்கள் உண்டு இல்லையா. அந்த சொல்லாடல்களில் மிக முக்கியமான சொல்லாடல் நாங்கள், நான், எங்கள் என்ற வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்போ நாங்கள் சென்றோம் என்று நான் எழுதுகிறேன் என்றால் நான் தான் எழுத முடியும். நான் நீங்கள் போனீர்கள் என்று எழுதினால் எப்படி எழுதுவேன்? அவர்கள் சென்றார்கள், அதில் நான் வரமாட்டேன். அவர்கள் சென்றார்கள் என்று எழுதுவேன். ஆகவே இந்த புத்தகம் முழுக்க தன்னை முன்னிலைப்படுத்தி வருகிறதுனால் இது ஒரு தன் வரலாறு என்று நாம் எடுத்துக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. இந்த புத்தகத்தின் எழுத்து நடை கிட்டத்தட்ட அரசர்கள் காலத்துக்கு முன்பு எழுதப்பட்ட எழுத்து நடை போல இருக்கிறது. அதாவது எபிரேய வேதாகமத்தில் இருந்து ஆய்வு செய்தவர்கள் சொல்லுகிறார்கள். எபிரேய வேதாகமத்தை படித்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அவர்களுடைய கண்ணோட்டத்தில் அப்படியே பார்க்க முடிகிறது. சரி, இந்த புத்தகம் எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டிருக்கும் என்று ஒரு தோராயமாய் கணக்கு போடும் பொழுது சுமார் சர்க்கா, சி என்ற ஆங்கிலத்தில் எழுதுவாங்க, சர்க்கா. எப்பொழுதெல்லாம் சி என்ற வார்த்தையை எழுதி அந்த வருஷத்தை எழுதினாங்களோ அதுக்கு சுமார் என்று பொருள், சர்க்கா என்ற ஆங்கில வார்த்தைக்கு. ஆக சுமார் கிமு 1375 ஆண்டில் 1375 ஆண்டில் 1375 ஆண்டில் யோசுவா காலமானார் என்று கருதப்படுகிறது. யோசுவாவுடைய மரணம் அந்த நாளில் நடந்திருக்கக்கூடும் என்று கணக்கிடப்படுகிறது.
இதனுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த புத்தகத்தை யோசுவா 1400க்கும் 1375க்கும் இடைப்பட்ட காலத்தில் கில்காலிலே வைத்து எழுதியிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. கில்கால் வந்து முக்கியமான இடம். இந்த புத்தகத்தில் கில்கால்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். ஆக இந்த புத்தகம் கிட்டத்தட்ட 75 ஆண்டு வரலாற்றை உள்ளடக்கியது என்று நாம் சொல்ல முடியும். 25 ஆண்டுகளை உள்ளடக்கிறது என்று நாம் கருத வாய்ப்புண்டு. இந்த புத்தகம் எழுதப்பட்டதனுடைய நோக்கம், ஒவ்வொரு வேதாகமத்துடைய ஒவ்வொரு புத்தகமும் ஒரு நோக்கத்தோடு எழுதப்பட்டிருக்கிறது. புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஏற்கனவே நம்ம இதை பற்றி மற்ற புத்தகத்தில் படித்திருக்கிறோம். இந்த புத்தகம் எழுதப்பட்டதனுடைய நோக்கம் என்னவென்றால், யோசுவா 1வது அதிகாரம் 1 to 3 வரைக்கும் உள்ள பகுதியை கவனமாய் படித்து பார்த்தால் நமக்கு தெரியும். இந்த புத்தகம் வனாந்தரத்தில், அது பாலைவனத்தில் இஸ்ரவேல் மக்கள் அலைந்து திரிந்தவர்கள். அவர்களை தேவன் முன்னதாக ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினபடி அவர்களை இந்த வாக்குத்தத்த நாட்டிற்குள்ளாக நுழைய செய்து அந்த நூலைங்கிற அந்த அந்த நாட்டை அவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்ததை விளக்க எழுதப்பட்டுள்ளது. இந்த புத்தகம் பஞ்சாகமும் அல்லது 5ஆகமும் என்று சொல்லக்கூடிய 5 இருந்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தின் நிறைவேற்றுதலை மையப்படுத்தி எழுதப்பட்டிருக்கு. ஆக இந்த நூல் எழுதப்படுவதனுடைய நோக்கம் என்ன? ஏற்கனவே செய்யப்பட்ட வாக்குறுதியை தேவன் எவ்வாறு யோசுவாவின் மூலமாக நிறைவேற்றினார் என்பது. நம்முடைய ஆண்டவர் உடன்படிக்கையின் ஆண்டவர். அவர் ஆபிரகாமோடும் இஸ்ரேல் மக்களோடும் வாக்கு பண்ணின உடன்படிக்கையை வாக்குத்தத்தமான ஒரு உடன்படிக்கையை செய்தார். அந்த வாக்குத்தத்தம் பண்ணின உடன்படிக்கையை எப்படியெல்லாம் நிறைவேற்றினார் என்பதை விளக்கும் ஒரு அழகான விளக்க நூல் தான் இந்த நூல். யோசுவாவின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 14வது வாக்கியத்தையும், இதோடு கூட ஆதியாகமம் 12வது அதிகாரம் 6 முதல் 7 வரைக்கும் உள்ள வசனங்களை இணைத்து படித்தால் இந்த புத்தகம் மிக மிக அழகாக நமக்கு புரியும். ஃபர்ஸ்ட் ஆதியாகமம் 12 6 to 7 வரைக்கும் படிச்சிருங்க. அப்புறம் இதனுடைய தொடர்ச்சியாக யோசுவா, அது முதல் பகுதி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது, அது நிறைவேறினது யோசுவா 23:14. ஓகே, இப்போ இந்த புத்தகம் வந்து கடவுளுடைய மீட்பின் திட்டத்தில் இருக்கிறது. ஆண்டவருடைய மீட்பின் திட்டத்தில் இந்த புத்தகம் அடங்கியிருக்கு. வேதாகம் முழுவதுமே கடவுளுடைய மீட்பின் திட்டத்தை நமக்கு சொல்லுவது. வேதாகம் முழுவதுமே கடவுளுடைய மீட்பின் திட்டத்தை மிக மிக தெளிவாக சொல்லுகிறது. அப்படியாக பார்க்கும் பொழுது இந்த புத்தகம் உபாகமம் 6வது அதிகாரம் 22வது வசனத்தில் நமக்கு உள்ள அந்த வசனத்தின் அடிப்படையில் வருகிறது. அந்த வசனம் படித்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வெளியே உள்ளே படிக்கலாமா? யாராவது எடுத்து வாசிக்கிறீங்களா? 6வது அதிகாரம் 23வது வாக்கியம். நாம் நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு எங்களை அழைத்து கொண்டு போய் அதை நமக்கு கொடுக்கும்படி எங்களை அவ்விடத்திலிருந்து நமக்கு கொடுக்கும்படி எங்களை அவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஸோ இப்போ அவர் வந்து வெளியே கொண்டு போகிறார், திரும்ப உள்ளே கொண்டு வருகிறார். வெளியே கொண்டு போகிறார், உள்ளே கொண்டு வருகிறார். இந்த புத்தகத்தில்
ஆண்டவருடைய வாக்குறுதி என்ன என்றால், நான் உங்களுக்கு ஒரு சொந்தமான நிலையான ஒரு நிலப்பரப்பை தருகிறேன், ஒரு தேசத்தை தருகிறேன். நிலப்பரப்பு என்பது தேசம். ஒரு தேசத்தை தருகிறேன் சொல்லும்போது சொல்றாரு, சொந்தமாக, நிரந்தரமாக, சுதந்திரமாக என்று நாம் அதை எடுத்துக்கொள்ள முடியும். ஆக ஆண்டவருடைய வாக்குறுதி இஸ்ரேல் மக்களுக்கு, நான் உங்களுக்கு சொந்தமாக, சுதந்திரமாக ஒரு தேசத்தை தருகிறேன். இன்னைக்கு இஸ்ரேல் மக்களை பற்றி என்ன புரளை விடுறாங்க, நாடு இல்லாதவங்க இந்த நாட்டை கைப்பற்றிட்டாங்க அப்படின்னு. அது உண்மை அல்ல, அது உண்மை அல்ல. இது இவர்களுக்கு காலாகாலமாக கடவுள் வாக்கு பண்ணின தேசம். அதனால தான் இன்னைக்கு இந்த காசா மீது என்ன பம்பார்ட் பண்ணுறாங்க. காசா எல்லாமே இப்போ என்ன சொல்கிறாங்க, ஆக்கிரமிக்கப்பட்ட இஸ்ரேலர்கள் ஆக்கிரமித்த பூமி என்று சொல்வார்கள். இஸ்ரேலர்கள் ஆக்கிரமிக்கலை, இஸ்ரேலர்கள் ஆக்கிரமிக்கவில்லை. அது அவர்களுக்கு என்று தேவன் கொடுத்த சுதந்திர தேசம். பாருங்க, நம்ம மேப் இருக்கு இல்லைங்களா, நம்ம மேப் வந்து சரியான மேப் கிடையாது. நம்ம பைபிள் பின்னால் இருக்குல்ல, ஆண்டவர் இவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்தினுடைய நீளம் அகலத்தை பார்த்தா, அதை வந்து இப்போ இந்தியாவை அகண்ட பாரதம் சொல்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி அகண்ட இஸ்ரவேல் நாட்டை தான் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆதியாகமத்தில் இருக்கு. சரி, இப்போ அடுத்த நிகழ்வில் அதை பற்றி நாம் விவரமாக படிப்போம். அடுத்ததாக ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஒரு சொந்தமான தேசத்தை தருவேன், அது கானான் தேசம். நான் உன்னை ஒரு தேசமாக, ஒரு நாடாக நான் ஏற்படுத்துவேன். யோசுவாவின் புத்தகத்தில் இப்போ ஆண்டவருடைய நோக்கம் என்ன, இந்த இஸ்ரவேல் என்ற குடும்பம், ஆபிரகாமுடைய குடும்பம், பிற்காலத்தில் ஆபிரகாமின் சந்ததி, யாக்கோபின் சந்ததி அல்லது இஸ்ரவேலின் சந்ததி எகிப்துக்கு போகும்போது ஒரு குடும்பமாக தான் போனார்கள். அங்கே ஒரு குழுவாக, ஒரு இனக்குழுவாக மாறினார்கள். ஒரு ஜாதி, நம்ம பாஷையில் சொல்ல போனால் ஒரு ஜாதியாக மாறினாங்க. அவங்க எகிப்தில் இருக்கிற வரைக்கும் அவங்க எப்படிதான் இருந்தாங்க, ஒரு ஜாதியாக, ஒரு இனமாக தான் இருந்தாங்க. எருசலேமை விட்டு எகிப்தை விட்டு வெளியே வரும்பொழுது அவர்கள் ஒரு தேசமாக, ஒரு நாடாக வெளியே வந்தார்கள். ஸோ அந்த இதை ஆண்டவர் அவர்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். தனி மனிதனாக, பெருமினமாக, தேசமாக மாற ஆண்டவர் அவர்களுக்கு வாக்கு பண்ணி அழைத்து வந்த தேசம் இது. ஆக இஸ்ரேல் என்ற ஒரு தனி நாடாக மாற்றுவேன் என்பதுதான் தேவனுடைய நோக்கம். அதற்காகத்தான் தேவன் யோசுவாவை தெரிந்து கொண்டார். அதை கடவுளை, அதாவது இயேசு கிறிஸ்துவை, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அவர்கள் தள்ளினதுனால ஆண்டவருடைய கோபாக்கனைக்கு உள்ளாகி அவர்கள் நாடற்றவர்களாக சிதறி போனார்கள். நம்முடைய இந்தியாவுக்கும் வந்திருக்காங்க, சிதறி போனவர்கள், எங்கும் சிதறி போனார்கள் வேத வசனத்தை பிரசங்கிப்பதற்கு. அது வேற விஷயம். இவர்கள் நாடற்றவர்களாக, வாழ்க்கைக்காக உயிரை பணயம் வைத்து அங்கே இங்கே போய் பிச்சை எடுத்து எப்படியாவது வாழ வேண்டும் என்ற அந்த வெறியோடு கூட வாழ்ந்தார்கள். கடந்த 2000 ஆண்டுகளாக, கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளாக, 1900 ஆண்டுகள் அவர்கள் ஒரு சின்ன உரிமை கூட இல்லாதவர்களாக வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு இப்போ தேவன் இந்த யோசுவாவின் புஸ்தகத்தை தான் நினைப்பூட்டிக் கொண்டிருக்கிறார். சரி, இப்போ ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆவிக்குரிய ஆசீர்வாதம், உலக பிரகாரமான ஆசீர்வாதம். ஸோ ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை, வாக்குத்தத்தங்கள், ஆசீர்வாதங்கள் எல்லாம் இந்த யோசுவாவின் புஸ்தகத்தில் நிறைவேறுகிறது. இத்தோடு நான் நிறுத்தி விடுகிறேன். தேநீர் இளைவனை பிறகு அண்ணன் வகுப்பு நடத்துவார்கள். அடுத்த வாரம் மேற்கொண்ட பாடங்களை நாம் கவனிப்போம்.
புரியாதவர்கள் தெரியாதவர்கள் சந்தேகங்கள் இருந்தால் கேட்டுருங்க. இந்த பாடத்தில் உங்களுக்கு புரியாதவர்கள் தெரியாதவர்கள் சந்தேகங்கள் போர்கள் நடந்துச்சுன்னு அப்படின்னா அதெல்லாம் வருது. அது நான் உங்களுக்கு சொல்கிறேன். யார் யாரோட என்னங்கிறது. அதில் ஒரு சிலர் ஆண்டவர் அழிக்க சொல்லுவார். ஈவு இறக்கெல்லாம் அழிக்க சொல்கிறாருன்னு சொல்லுவாங்க. அது ஏன் எதற்காகங்கிறது படிப்போம். அவ்வளோதானே? முடிச்சிடலாமா?